இளைய தளபதி விஜய்க்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3 படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதேபோல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3 படமே ஹிட் ஆச்சு. சூர்யா அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதேபோல விக்ரம் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் நல்ல வரவேற்ப பெற்ற திரைப்படமா அமைஞ்சது. இதெல்லாம் எந்த வருஷம்னு பார்க்குறீங்களா? 2001ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்ப பெற்றது. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2001ல வந்த தமிழ்ல வெளியான சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இவர்களுடைய திரைப்படங்களும் அடங்கியிருக்கு. அவங்களுடைய திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபருடைய இன்க்ரீஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போற திரைப்படம் காசி திரைப்படம். நவம்பர் 14ஆம் தேதி 2001ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை இயக்குனது மலையாள இயக்குனர் வினயன் அவர்கள் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல விக்ரம், காவிய மாதவன் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து விக்ரம் அவர்கள் வந்து கண்ணு தெரியாத ஒரு நாயகனாக நடிச்சிருப்பாரு. பாட்டு பாடுற நாயகனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே வந்து நம்ம ஹரிஹரன் தான் பாடியிருப்பாரு. பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்களுடைய கேரியர்ல இது மிக முக்கியமான ஒரு திரைப்படமா, அவருடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்துற ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம பார்க்க போறது மாதவன் ஜோதிகா நடிச்ச டும் 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 திரைப்படம். இந்த படம் 13th ஏப்ரல் 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சு இந்த படம். இந்த படத்த இயக்குனது வந்து அழகம் பெருமாள் அவர்கள் இயக்கியிருந்தாரு. மணிரத்னம் அவர்கள் இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு உண்டான இசைய வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துல பாடல்கள் அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. காரணம் வந்து அப்போ மாதவன்னாலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ப்ளஸ் ஜோதிகா நடிக்கவும் இன்னும் படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடுன ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட் அடுத்து நாம பார்க்க போகிறது 21 செப்டம்பர் 2021 ரிலீஸ் ஆன பாண்டவர் பூமி திரைப்படம். இந்த படத்தை இயக்குனது சேரன் அவர்கள். நடித்தது அருண் விஜய், ஷமிதா, ராஜ்கிரண், ரஞ்சித், மனோரமா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் பாங்கான திரைப்படங்கள் நிறைய வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா இந்த பாண்டவர் பூமி திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படத்துக்கு இசையமைச்சது வந்து பரத்வாஜ் அவர்கள். அதில் 2 பாட்டு குறிப்பாக நம்ம சொல்லலாம். அவரவர் வாழ்க்கையில் அப்படின்ற பாடலும், அதுக்கப்புறமா தோழா தோழா இந்த 2 பாடலுமே வந்து அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பாடல் பிடிச்ச பாடலாக அமைஞ்சது. இன்றைக்கும் நம்ம அந்த பாடலை பார்த்தோன்னே நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படுறத நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடலும், படமும் சிறப்பா அமைஞ்சது பாண்டவர் மூவி திரைப்படம். இங்கிலீஷ்ல அடுத்து நாம பார்க்க போறது 14 நவம்பர் 2001ல வெளிவந்த நந்தா திரைப்படம். நந்தா திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, பாலாவுடைய டைரக்ஷன்ல சூர்யா, ராஜ்கிரண், லைலா, கருணாஸ் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. கருணாஸ் இந்த படத்துல தான் அறிமுகமாகி இருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா அமைஞ்சது. குறிப்பா நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அவர திருப்பு முனைய கொடுத்த ஒரு திரைப்படம், இந்த நந்தா திரைப்படம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் ஒரு சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்த சூர்யா அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல வந்து சிறப்பான நடிப்ப குடுத்திருப்பாரு. பாலா அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து அதே 14th நவம்பர் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன ஷாஜகான் திரைப்படம் தான். விஜய், ரிச்சா பிலோட், விவேக், கோவை சரளா இவங்க நடித்த இந்த படத்தை இயக்குனது வந்து ரவி அப்படின்றவர் இயக்குனாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஆர்பி சௌத்ரி அவர்கள். சூப்பர் குட் ஃபிலிம் சார்பாக ஆர்பி சௌத்ரி அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். படத்துக்கு இசையமைச்சது வந்து மணி சர்மா. படத்தில் வந்து பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் 100 டேஸ்க்கு மேலே ஓடி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக வந்தது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது 17th ஆகஸ்ட் 2001ல ரிலீஸ் ஆன பூவெல்லாம் உன் வாசம். எழில் அவர்களுடைய இயக்கத்துல அஜித், ஜோதிகா, விவேக், கோவை சரளா இவங்கலாம் நடிச்ச இந்த திரைப்படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இசையமைச்சது வந்து வித்யாசாகர் அவர்கள். படத்துல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு. படம் வந்து ஒரு 100 டேஸ் ஃபிலிமா போச்சு. இந்த படம் வந்து ஒரு குடும்ப சித்திரமா எடுத்ததால இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ வந்து ரொம்ப கவர் பண்ணுச்சு. இந்த படத்துல பாடல்கள் ஹிட் ஆச்சு. படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பாடல்கள், கதை, திரைக்கதை எல்லாமே வந்து எழில் அவர்கள் அழகா
இத வடிவமைச்சிருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து 31 ஆகஸ்ட் 2001ல ரிலீஸ் ஆன சமுத்திரம் திரைப்படம். கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில சரத்குமார், முரளி, மனோஜ், அ அபிராமி, மோனல் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி, செந்தில், கே.எஸ். ரவிக்குமார் இப்படி மணிவண்ணன் இப்படி பல நட்சத்திர பட்டாளம் நடித்த இந்த திரைப்படத்த வந்து இயக்குனது கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். அ படத்துக்கு வந்து இசையமைச்சது வந்து சபேஷ் முரளி. படத்த ப்ரொடியூஸ் பண்ணது ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு அண்ணன், தம்பி கதைய பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். எந்த இடத்துலயும் போர் அடிக்காம எடுத்திருப்பாரு நம்ம கே.எஸ். ரவிக்குமார். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில 100 நாளுக்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம். சரத்குமார், கே.எஸ். ரவிக்குமார் இவங்களுடைய வெற்றி கூட்டணியில வெளிவந்த மிக முக்கியமான திரைப்படங்கள்ல இதுவும் ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது 8த் ஜூன் 2001ல ரிலீஸ் ஆன சிட்டிசன் திரைப்படம். அஜித் அவர்கள் வந்து பல கெட்டப் போட்டு நடிச்ச ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. 9 கெட்டப்ல நடிச்சிருப்பார் அஜித் அவர்கள் இந்த படத்தில. இந்த படத்த இயக்குனது சரவணன் சுப்பையா அவர்கள் இயக்கியிருந்தாரு. இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேரா வந்து வசந்தா தாஸ் நடிச்சிருப்பாங்க. தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டு. படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சது. அஜித் அவர்களுடைய நடிப்பை எல்லாருமே வெகுவா அந்த சமயத்தில பாராட்டாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 13த் ஏப்ரல் அப்போ ரிலீஸ் ஆன பத்ரி திரைப்படம். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமா இந்த பத்ரி திரைப்படம் அமைஞ்சது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, காமெடியில கலக்குச்சு. இந்த படத்த இயக்குனது வந்து அருள் பிரசாத் அப்படின்றவர் இயக்கியிருந்தாரு. அ பாடல்கள் வந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. பாடல்களும் ஹிட் ஆச்சு. அந்த சமயத்தில சம்மர் சீசன்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதால நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்த வெகுவா பாராட்டுனாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமெடி அந்த அளவுக்கு இருக்கும். விவேக் சாருடைய காமெடி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். இந்த படத்த வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல். இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நாம பார்க்க போற திரைப்படம் 25 மே 2001ல ரிலீஸ் ஆன ஆனந்தம் திரைப்படம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக தயாரிக்கப்பட்ட இந்த படத்த லிங்குசாமி அவர்கள் இயக்கியிருந்தாரு. மம்முட்டி, முரளி, அப்பாஸ் இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. 175 நாளுக்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்தில வந்து பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய இசையில. இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா பல்லாங்குழியின் அ ஒட் வ வட்டம் பார்த்தேன் அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் மூலமா தான் வந்து யுகபாரதி அப்படின்ற கவிஞர் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமா தான் அறிமுகமானார். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது 14 நவம்பர் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன தவசை திரைப்படம். புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஜோடியா சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க. வடிவேலு இவங்கலாம் நடிச்ச இந்த திரைப்படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இசையமைச்சர் வித்யாசாகர் அவர்கள். பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் வந்து தரமான படமா அமைஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல நடிச்சதால, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் படமா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் வந்து பண்ணாரு. இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து 20 ஜூலை 2001ல ரிலீஸ் ஆன தில் திரைப்படத்த சொல்லலாம். விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னா, இந்த தில் திரைப்படம் சொல்லலாம். இந்த படத்தில லைலா நடிச்சிருப்பாங்க, விவேக் நடிச்சிருப்பாரு. விவேக் காமெடி எஸ்பெஷலி சூப்பரா இருக்கும். படத்த இயக்குனது வந்து தரணி அவர்கள். படத்துக்கு இசையமைச்சர் வித்யாசாகர் அவர்கள். இந்த படத்துலயும் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றிய கொடுத்த திரைப்படம். விக்ரம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில வந்து நெறைய படங்கள் இந்த 2 எழுத்துல வந்த திரைப்படங்களுமே ஹிட் ஆச்சு. சேது, தில்லு, தூளு, காசி இப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல சென்டிமென்ட்டா வந்து 2 இடத்துல வச்ச திரைப்படம் எல்லாமே விக்ரம் அவர்களுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படமும் வந்து ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடுன திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது பிப்ரவரி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன மின்னலை திரைப்படம். மின்னலை திரைப்படம் வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்கள் இயக்கத்தில மாதவன், ரீமா சென், விவேக், நாகேஷ் இப்படி ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சது. கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கு இதுதான் முதல் திரைப்படம். அதேபோல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் இதுதான் முதல் திரைப்படம். ஆனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்கள ப்ரொஃபஷனல்ல நல்ல ஒரு சிறந்த திரைப்படமா குடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடுன திரைப்படம். இந்த படத்தில வந்து மாதவன், அப்பாஸ் இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போறது 14 ஜனவரி பொங்கல் அப்ப ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம். மலையாள இயக்குனர் சித்திக் அவர்களுடைய இயக்கத்தில விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா, தேவயானி, விஜயலட்சுமி இப்படி நெறைய பேர் நடிச்ச இந்த திரைப்படத்த வந்து பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 200 நாளுக்கு மேல ஓடுன திரைப்படம். காரணம் இதில குறிப்பா சொல்லணும்னா,
வடிவேலுடைய காமெடி எஸ்பெஷலி சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால இந்த படம் வந்து 200 நாளுக்கு மேல ஓடுன திரைப்படம் இது. அ அந்த வருஷத்தில அதிக கலெக்ஷன் அள்ளுன ஒரு திரைப்படங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான திரைப்படம் சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல கடைசியா நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அதே 14த் ஜனவரி பொங்கல் அப்ப ரிலீஸ் ஆன தீனா திரைப்படம். அஜித், சுரேஷ் கோபி, லைலா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச இந்த படத்த இயக்குனது ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள். ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களுடைய முதல் திரைப்படம் இந்த தீனா திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது வந்து எ யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அஜித், யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில உருவான முதல் திரைப்படம் இது. பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. குறிப்பா இந்த படத்தில தான் வந்து அஜித் அவர்களுக்கு அடைமொழியா இருக்கிற தல அப்படின்றது வந்து இந்த படத்தின் மூலியமா தான் அஜித் அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் அப்ப ரிலீஸ் ஆகி இந்த படம் ஒரு 200 நாளுக்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீனா திரைப்படம் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து 2001ல வெளிவந்த சிறந்த திரைப்படங்கள நம்ம பார்த்தோம். இதில வந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். பாய் பாய். தொடர்ந்து நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.